தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து கோவையில் பாமக சார்பில் நடைபெறும் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ஆனா இது இங்க இந்த ஆட்சி தொடர்ந்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஐயோ நினைச்சு பாருங்க, முடிஞ்சே போச்சு. இந்த ரெண்டு கட்சியும் அடுத்த 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன முன்னேற்றம் உங்களுக்கு கிடையாது. Even if these two parties rule for the next 50 years in Tamil Nadu, there's not going to be any development, any change for you. இது நான் உறுதியா நான் சொல்லலாம். அமைச்சர்கள் அமைச்சர்களுக்கு எதுக்கு அமைச்சரா இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. அதிகாரிகள் சொன்ன சரி அது வேண்டாம், அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். அதிகாரிகள் உள்ள வந்து அமைச்சர் எழுந்து நின்று சார் சார் வாங்க சார், மரியாதை கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. ஏன் அப்படி நடக்குதுன்னா, அதிகாரிகள் எடுத்தது கையெழுத்து போடுங்க, அமைச்சர் கையெழுத்து போடு, அது என்ன ஏது எல்லாம் படிக்கிறது, அதுக்கு தான் இருக்கிறாங்க அமைச்சர்கள். தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் அமைச்சர்களா இருக்கணும்னா என்ன தகுதினா ஒன்னும் தெரியக்கூடாது. இன்னொன்னு, அவங்களுக்கு எதுக்கு மாத்துறாங்க எதுக்கு மாத்தல என்னன்னு அவங்களுக்கு அதுவும் தெரியாது. ஏன் அவங்க எடுத்தாங்கன்னு தெரியாது, ஏன் மறுபடியும் சேர்த்தாங்கன்னு தெரியாது, ஏன் மறுபடியும் எடுக்கிறாங்க தெரியாது, எதுவும் தெரியாது. 60 முறை அமைச்சர்கள் மாத்திருக்கிறாங்க இந்த விஷயத்துல. இப்படியெல்லாம் ஒரு சூழல். வடக்க போன டெல்லிக்கு போன நம்மளை பார்த்து ஒரு ஏளனமா பார்ப்பான், கிண்டலா சிரிப்பேன். என்ன ஊர்ல அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தா தீச்சட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க, பால் குடம் தூக்கிட்டு வராங்க, காவடி எடுத்துட்டு இருக்காங்க, மண் சோறு சாப்பிட்டு இருக்காங்க.